பிரபல ஹோட்டலின் 3வது மாடியில் உள்ள 204ஆம் எண் அறையில் நடந்த பயங்கரம். நான் அவனை கொன்றுவிட்டேன் என அலறிய பெண். பாலியல் தொல்லை கொடுத்த தாய் மாமனுக்கு நேர்ந்த கதி. போட்டோக்கள் வீடியோக்களை வெளியிடுவேன் என மிரட்டிய நபரை சுத்தியலால் அடித்து கொன்று பழி தீர்த்த கொடூரம். வா பழைய கதையை தீர்த்து கொள்ளலாம் என அழைத்து மண்டையை பிளந்த மருமகள். நடந்தது என்ன? எப்போதும் போல வழக்கமாகியிருந்த ஹோட்டல் தாஜ் பாத்தில் ரூம் நம்பர் 204 கேட்ட அந்த பெண்ணோட அலறல் சத்தத்தால கொஞ்ச நேரத்துல அந்த இடமே பதற்றமாகிடுச்சு. என்னன்னு தெரியாம பயத்துல அந்த அறைக்கு ஓடிப்போன ஊழியர்கள் கதவை திறந்து பார்த்தபோது அங்க ஒரு பெண் தலைவிரி கோலத்துல முகத்துல ரத்தத்தோடும் கையில சுத்தியலோடும் வெறி பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு நான் அவனை கொன்னுட்டேன்னு அலறி இருக்காங்க. அவங்க பக்கத்துல முகம் சிதஞ்ச நிலையில கொடூரமா கிடந்த ஆணோட சடலத்தை பார்த்து அதிர்ந்து போன ஊழியர்கள் உடனடியா போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க நடத்தின விசாரணையில அம்பலமானது அந்த கொடூரனை அவனோட மருமகளை தீர்த்து கட்டின பயங்கரம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூர் சிக்ரியை சேர்ந்தவங்க பிரீத்தி. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில பிரீத்தி தன்னோட திருமணத்திற்கு முன்பாக அவங்களோட தாய்மாமன் உறவு முறை கொண்ட தூரத்து சொந்தக்காரரான கில்லோ என்பவனை காதலிச்சதா கூறப்படுது. காதலிச்ச அந்த நாட்கள்ல 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறதும் நெருக்கமா இருக்கிறதுமா இருந்திருக்காங்க. பல இடங்கள்ல தனிமையில சந்திச்சு பேசின காதலி பிரீத்திய கில்லோ பல கோணங்கள்ல புகைப்படங்களை எடுத்து வச்சிருந்திருக்கா. இந்த நிலையில தான் கில்லோவுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கிறதையும் தன்னையும் காதல் என்ற பெயரில் ஏமாத்த பார்க்கறதையும் பிரீத்தி உணர்ந்திருக்காங்க. இதனால கில்லோவோட காதலை முறிச்சும் இருக்காங்க. ஆனா கில்லோ இவங்களை விடாம துரத்தி வந்து உன்னோட தனிமையில இருந்த போட்டோவை எல்லார்கிட்டையும் காட்டிடுவேன்னு மிரட்டுனதா சொல்லப்படுது. ஆனாலும் எதுக்கும் மசியாத பிரீத்தி அவனை எச்சரிச்சு அனுப்பி வச்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் பிரீத்திக்கு வேறு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கின நாள் முதல் பிரீத்திக்கு உறவுக்காரர் அப்படிங்கிற முறையில வீட்டுக்கு வந்த கில்லோ நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோக்களை உன் கணவன் கிட்ட காட்டுவேன்னு சொல்லி மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கான். இந்த சூழ்நிலையில பிரீத்திக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இதுக்கு மேலையும் கில்லோ தனக்கு தொல்லை கொடுக்க மாட்டான்னு பிரீத்தி கொஞ்ச நாள் அமைதியா வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனாலும் வெறி அடங்காத கில்லோ மீண்டும் அவங்கள வாழ விடாம வேதனையை கொடுத்திருக்கா. இந்த நிலையில தான் இதுக்கு மேலையும் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு இதனால நம்ம வாழ்க்கையே போனாலும் சரின்னு காலியாக மாறிய பிரீத்தி கில்லோவை மொத்தமா அடியோடு வேற இருக்க திட்டம் போட்டு இருக்காங்க. ஒரு நாள் கில்லோ பழையபடி பிரீத்திய மிரட்டின நிலையில இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிரீத்தி கில்லோவை ஹோட்டலுக்கு வாங்க தனிமையில இருக்கலாம்னு அவன் கதையை முடிக்க மகிழ்ச்சியா கூப்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் தன்னை நம்பின ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்த கில்லோ முதல் முறையா பிரீத்தியோட பேச்சை நம்பி எலி பொறியில சிக்கினது போல போய் சிக்கி இருக்கான். சொன்னது போல இட்டவுரா ஸ்கொயர்ல உள்ள ஹோட்டல் தாஜ் 10க்கு போன கில்லோ ரூம் நம்பர் 204 புக் பண்ணிட்டு காத்திருந்த நிலையில அங்க பிரீத்தி ஒரு கையில சுத்தியலை எடுத்துட்டு சிரிச்ச முகத்தோட வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் உற்சாகத்துல துள்ளி குதித்த கில்லோவுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. ரூம்ல குசியா பேச்சு கொடுத்த பிரீத்தி சட்டன முகம் மாறி போய் என்ன வாழவே விடமாட்டியான்னு ரத்த வெறி பிடிச்ச ஒரு ஓனாய் போல அவன் மேல பாஞ்சிருக்காங்க. அவன் சுதாரிச்சு எழுந்திருப்பதுக்குள்ள தான் வச்சிருந்த அந்த சுத்தியிலால கண்மூடித்தனமா முகம் தலையின்னு பார்க்காம சர்றமாரியா கொடூரமா அடிச்சிருக்காங்க. அப்படியே ரத்த வெள்ளத்துல துடிக்க பிரீத்தியோட கண்ணு முன்னாலேயே கில்லோ உயிரை விட்டதா சொல்லப்படுது. விசாரணையோட முடிவுல பிரீத்தியை கைது பண்ண போலீஸ்காரங்க கில்லோவோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க.